எல்லாம் எப்படி இருக்கீங்க? இரவுங்கிறது ரொம்ப இனிமையான விஷயம். அந்த இரவு இனிமையா இல்லைன்னா நிறைய பேரோட லைஃப் வீணா போயிடும். இறைவன் படைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய லைஃப் சரியா அமையலைன்னா அந்த இரவு கொடுமை தானே. இப்போ எதை பத்தி பேச போறோம் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை பத்தி பேச யோசிக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உங்க இரவு முழுவதையும் இனிமையாக்கி தரப்போறத பத்தி தான் நாம இங்க இப்ப பேச போறோம். தாம்பத்தியத்துல தோத்து போறவன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் தோத்து போயிடும். இது ஒரு சாபக்கேடு, பதட்டம், கை கால் நடுக்கம். இது யாருகிட்ட சொல்றது? என்ன மருந்து வாங்கி சாப்பிடலாம், யாருக்கிட்ட போய் போகலாம் அப்படின்னு இவங்க தயங்கி நிக்கிற உங்களுக்காக தான் அரிய வகையான மூலிகை மூலம் விதைங்க, கிழங்குங்க, வேறு மூலம் தயாரிக்கப்பட்டது. முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு, ஆப்பிரிக்கன் முலாண்டோ. ஆப்பிரிக்காவில் இருக்க எல்லாருமே வெள்ளை முஸ்லி, சிலாஜித். இந்த சிலாஜித் இருக்க மலை பிரதேசத்துல, மிக கடுமையான குளிர் பிரதேசத்துல, மலையோட பாறை இடுக்குல தான் இது கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்த லீவ் மிஸ்டாங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா. ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையான்னு ஒரு கேள்வியோடவே இருப்போம். ஆனா ஒரு தடவை நாங்க 2 பேருமே இந்த முடிவு எடுத்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம். இதனால என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு, வீக்னஸ்னு பல மாற்றங்கள் தொடங்குது. இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்ப மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது. இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் மருந்துகளால லைஃப்லயும் உடம்புலயும் எவ்வளோ மாற்றங்கள் நிகழும்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே எப்ப இருந்து நாங்க 2 பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்சு. உடம்புல ஸ்ட்ரென்த், எனர்ஜி, அப்புறம் மைண்ட் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்கேன்.